சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் அத்தனை பேரும் அள்ளும் ஆடி தள்ளுபடி. ஆடி அமாவாசை வழிபாட்டுக்கு சதுரகிரி மலை ஏற அனுமதி வழங்கக் கோரி தானிப்பாறை அடிவாரத்தில் பக்தர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அது தொடர்பான காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சதுரகிரி மலை ஏற அனுமதிக்கணும் அப்படின்னு சொல்லி பக்தர்கள் தர்ணா போராட்டம் நடத்தக்கூடிய காட்சிகளை தான் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆடி அமாவாசை வழிபாட்டுக்கு சதுரகிரி மலை ஏற அனுமதிக்கணும் அப்படின்னு சொல்லி தானிப்பாறை அடிவாரத்தில் பக்தர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. ஸ்ரீவில்லிபுத்தூர் மேகமலை புலிகள் காப்பகத்தில், மதுரை மாவட்டம் பேரையூர் வட்டம் சாப்டூர் வனச்சரகத்தில் இருக்கக்கூடிய சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோயிலில் பிரசித்தி பெற்ற ஆடி அமாவாசை திருவிழாவுக்காக ஆகஸ்ட் 10 13 தேதி வரைக்கும் பக்தர்கள் மலையேறி சென்று வழிபாடு நடத்த அனுமதி வழங்கப்பட்டுச்சு. ஆடி மாத பிரதோஷத்தை முன்னிட்டு திங்கட்கிழமை 12,000க்கும் அதிகமான பக்தர்கள் மலையேறி சென்று சுவாமி தரிசனம் செஞ்சாங்க. ஞாயிறு இரவு வத்ராயிருப்பு வனச்சரகம் நெடுங்குளம் வனப்பகுதியிலையும், சாப்டூர் வனச்சரகம் மாவூத்து வனப்பகுதியிலையும் காட்டுத்தீ பரவி திங்கட்கிழமை மாலை சதுரகிரி மலையில கீழ்ப்பகுதிக்கும் பரவுச்சு. இதையடுத்து செவ்வாய்க்கிழமை சதுரகிரி மலையேற பக்தர்களுக்கு தடை விதிக்கப்பட்டுச்சு. நேற்று பிற்பகல்ல காட்டுத்தீ கட்டுக்குள்ள கொண்டு வரப்பட்ட நிலையில ஆகஸ்ட் 12 ஆடி அமாவாசைக்கு, அதாவது இன்னைக்கு பக்தர்கள் மலையேற அனுமதி வழங்கப்படும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டுச்சு. இந்த நிலையில சதுரகிரி மலைப்பகுதியில பெரிய மகாலிங்கம் பக்கத்துல காட்டுத்தீ பரவுனது இரவு தான் தெரிய வந்ததை அடுத்து இயல்பு நிலை வரும் வரைக்கும் புதன்கிழமை சதுரகிரி மலையேற தடை விதிக்கப்படுறதாகவும், இயல்பு நிலை திரும்பிய பின் பக்தர்கள் சதுரகிரி செல்ல அனுமதி வழங்கப்படும் அப்படின்னும் ஆட்சியர் உத்தரவிட்டிருந்தாரு. இந்த நிலையில ஆடி அமாவாசையை முன்னிட்டு காலையில் 5 மணி அளவில் 5,000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் தானிப்பாறை அடிவாரத்தில் திரண்டாங்க. போலீசார் சதுரகிரி மலையேற அனுமதிக்கலை அப்படின்னு சொல்லி 100க்கும் மேற்பட்ட பக்தர்கள் தரையில் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபடக்கூடிய காட்சிகளை தான் நம்ம இப்போ பார்த்தோம். அவங்கள்ட்ட பேச்சுவார்த்தை நடத்திய போலீசார் சாப்டூர் மற்றும் வரசநாடு வழியா பக்தர்கள் சென்று வரக்கூடிய சூழல்ல தானிப்பாறை வழியில் மட்டும் ஏன் அனுமதிக்க மறுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கூறி பக்தர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டாங்க. இந்த நீண்ட நேர போராட்டத்திற்கு பிறகு இறுதியில பக்தர்களுக்கு மலையேற தற்போது அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறதா தகவல் கிடைச்சிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் அத்தனை பேரும் அள்ளும் ஆடி தள்ளுபடி.